ஓப்பனிங்ல ஜெயில இருக்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. சரக்கு அடிச்சிட்டு பப்ளிக் பிளேஸ்ல ஏதோ அலப்பற பண்ணிருப்பாரு போல. சோ அவரை புடிச்சிட்டு வந்து ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவை இன்னொருத்தர் வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டு போறாரு. அப்படி போகும்போதே நிறைய சீன்ஸை காமிக்கிறாங்க. மனுஷங்க ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு போக ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்காக அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அந்த முயற்சியில எத்தனை வாட்டி தோத்து போயிருப்பாங்க, இது எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஸ்பேஸுக்கு நீங்க எதுக்கு போக ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இதே மாதிரி ஒரு கேள்வியை தான் நான் இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன். மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறுறது ரொம்பவே கஷ்டம், அப்படி ஏறினா இறந்து போயிடுவோன்னு தெரிஞ்சு நீங்க எதுக்கு ஏறுறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன பதில் தெரியுமா சொன்னாரு, மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு, நான் ஏறுறேன் அப்படின்னு ஒரு பதில் சொன்னாரு. அதேதான் எங்களுக்கும், ஸ்பேஸ்னு ஒண்ணு இருக்கு, அதனால நாங்க போக ட்ரை பண்றோம் அப்படின்றாரு. அடுத்து ஒபாமாலாம் மக்கள் கிட்ட சொல்றாரு, சீக்கிரமாவே ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்ப பூமிக்கு வர அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு ஆயிட்டோம்னா பிரைவேட் கம்பெனி கூட சேர்ந்து ரொம்பவே ஈஸியா ஸ்பேஸுக்கு போயிட்டு வர மாதிரி நம்மளால டெவலப் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படியே இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல 4 ஆஸ்ட்ரோனட் இருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம படத்தோடைய ஹீரோ, ஸ்டார்டிங்ல ஜெயில இருந்து கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அது இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்காக தான் போல இருக்கு. இவங்க 4 பேருக்குமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போகுது. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா 400 நாள் ஸ்பேஸ்ல இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போறாங்க. ஆனா அதை லைவா ஸ்பேஸ்ல ட்ரை பண்றது ரொம்பவே கஷ்டம். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல ஸ்பேஸ் ஷிப் மாதிரியே ஒரு இடத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த 400 நாளும் இவங்க 4 பேரும் அந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க. இத கேள்விப்பட்டு தான் அங்க நிறைய பேரு பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஏகப்பட்ட கேள்வி கேக்குறாங்க. எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இவங்க 4 பேருமே அந்த ஷிப்புக்குள்ள போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடியே அந்த டீம்ல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின். ஹீரோயின் கிட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்டோடைய ஹெட், அவரோட பேரு வால்டர், அவர் என்ன சொல்றாரு, உனக்கு அந்த டீல் ஞாபகம் இருக்குல்ல, மறக்கலையே அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினும் ஞாபகம் இருக்கு அப்படின்றாங்க. இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு. பட் அதை பத்தி அவர் அங்க எதுவுமே கேட்டுக்கல. பேசி முடிச்சிட்டு 4 பேருமே அந்த ஷிப்போடைய ஹேட்சை ஓபன் பண்ணி அண்டர் கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஃபேக் தான். இவங்க ரியலா ஸ்பேஸுக்கு போக போறது இல்ல. பட் இருந்தாலும் எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் சூட் போட்டுக்கிறாங்க. சீட்ல போய் சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க. ஆக்சிஜன், ஃபியூவல் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு 3, 2, 1 அப்படின்னு கவுண்ட் டவுன் முடியுது. அது முடிஞ்சதுமே எப்படி ஷிப் லான்ச் ஆகுமோ அதே மாதிரியே லான்ச் ஆகுது. ஷிப்பே தடன்னு ஆடுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி ராக்கெட்ல இருந்து ஸ்பேஸுக்கு கிளம்புனாங்கன்னா அட்மாஸ்பியருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பகுதியை அப்படியே அந்த ராக்கெட் கழட்டி விட்டுட்டு போகும்ல. இப்ப அந்த ப்ரொசீஜர் தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு வார்னிங். அப்படி டிட்டாச் பண்ற ஒரே ஒரு பார்ட் மட்டும் ஷிப்லயே மாட்டிக்கிச்சு போல இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோ தான் கேப்டன். ஆனா அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏதோ ஒரு யோசனையில இருக்காரு. எல்லாருமே கத்துறாங்க, கேப்டன் ஏதாச்சும் பண்ணுங்க, ஏன் சும்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்டக்கு அப்புறமேட்டு தான் அவர் என்ன ஆச்சுன்னே கேக்குறாரு. சுச்சுவேஷனை சொன்னக்கு அப்புறம் ஹீரோ பதட்டமாலாம் ஆகல. சிம்பிளா ஷிப் அப்படியே லைட்டா ஒரு ஆங்கிள் திருப்புங்க, அது தானாவே கழண்டுக்கும் அப்படின்றாரா. மத்தவங்க எல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா அது, இவ்வளவு ஒரு வார்னிங் வந்துகிட்டு இருக்கு, இந்த பையன் இவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்றானே, இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஷிப்பை லைட்டா திருப்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க மாட்டிட்டு இருந்த பகுதி கழண்டுட்டு போயிடுது. அப்புறம் தான் எல்லாருக்குமே நிம்மதியாகுது. ஒரு வழியா சேஃபா ஸ்பேஸுக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த வால்டர் சொல்றான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சக்சஸ் ஆயிடுச்சு, இப்ப எல்லாருமே அவங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, 10 மணி நேரம் கழிச்சு நான் திரும்ப பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே அவங்க ரூமுக்கு போறாங்க. எல்லாருக்குமே என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே அவங்களோட ரூம்ல வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் புள்ள இருக்கு. சோ அவங்க எல்லாரோட மென்டல் ஸ்டேட்டையும் செக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு மாதிரி கோவமா, டிப்ரெஸ்டா, ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்றாரு. ஏன்னு கேட்டா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு புள்ள. கல்யாணம் பேச்சு எடுத்திருக்காங்க. பட் அந்த பொண்ணு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. அதனாலதான் நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே சுத்திட்டு இருக்காரு புள்ள. இந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் கேள்வி கேட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஊசி போடுறாங்க. சப்போஸ் யாருக்காச்சும் வைரஸ் இருந்துச்சுன்னா அதனால இந்த மிஷின் பாதிப்படைய கூடாதுல, அதுக்காக எல்லாருக்குமே இந்த மாதிரி ஊசி போட சொல்லியிருப்பாங்க போல ட்ரைனிங். அப்போ அதையும் நம்ம ஹீரோயின் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அப்ப அப்படியே ஜன்னல் வழியா வெளியே பாருங்களேன், ஸ்பேஸ்ல இருந்தா எப்படி சுத்தி ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், அதே மாதிரியே சூப்பரா ஒரு டிஸ்பிளேவை உருவாக்கி வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க பூமியோட அட்மாஸ்பியர்ல சுத்திட்டு இருக்க மாதிரி மேப் கூட செட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே பக்காவா ரொம்ப ரியலா இருக்கு. அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நவுற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினுக்கு பேப்பர்ல பொம்மை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தவன், அவனோட பேரு கோல், அவனுக்கு ஜிம் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் போல, அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். இன்னொருத்தவனோட பேரு பக், அவனுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல, அவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்படியே ஒரு 26 நாள் கடந்து போயிடுது. இப்ப அங்க இருக்க எல்லாருக்குமே லைட்டா போர் அடிக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. எப்பயுமே இவங்க இந்த மாதிரிதான் நிறைய டெஸ்ட் வச்சிட்டு இருப்பாங்க.
இந்த வாட்டி அது ஒரு மெமரி கேம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் அந்த பக் பைய தான் ஜெயிக்கிறான். அடுத்து போட்டியே ஹீரோக்கும் அந்த கோலுக்கும் தான். 2 பேர்ல யாராச்சும் ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னு ரொம்ப வேகமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டா விளையாண்டுட்டே இருக்காங்களா, அப்ப திடீர்னு அந்த இடமே பயங்கரமா ஷேக் ஆகுது. உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல தானே இருக்காங்க, சோ ஏதோ ஒரு எரிக்கல் வந்து மோதின மாதிரி சிமுலேஷனா இருக்கும், இந்த சுச்சுவேஷனை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒருத்தரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஒருவேளை நம்ம ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல மாட்டிக்கிட்டோமோ, அதுல இருக்க எரிக்கல் தான் மோதி இருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க. பட் அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இவங்க இன்னுமே பூமியோட ஆர்பிட்ல தான் இருக்காங்க. ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ன்றது மார்ஸை தாண்டி தான் இருக்கு. அந்த பெல்ட்டுக்கு போகணும்னா 600 மில்லியன் கிலோமீட்டர் தாண்டி போகணும். சோ அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே குழப்பிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வார்னிங் வேற வருது. சோலார் பேனல் மூலியமா கிடைக்கிற எனர்ஜி சீரமைக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் வருது. என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்த்தா பேட்டரிலாம் நல்லா தான் இருக்கு. சோ மேபி இது வால்டரோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே இருக்க சோலார் பேனலை வேணும்னே அந்த பையன் டேமேஜ் பண்ணிருப்பான். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், நம்ம எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்றோம் பாக்குறதுக்காக தான் அவன் அப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்டர் கிட்ட பேசலான்னு பார்த்தா இப்ப ஷிப் பயங்கரமா ஷேக் ஆச்சுல, அதுல சிக்னல் மொத்தமா கட் ஆயிடுது. இவங்களால வால்டர் கிட்ட பேசவே முடியல. சரி சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் வால்டர் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களால கனெக்ட் பண்ண முடியலையா, சோ அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறாரு, இது வெறும் சிமுலேஷன் தான், ஒன்னும் ஆகாது, பதட்டப்படாத, சீக்கிரமாவே வால்டர் கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. ஹீரோயினும் அதை கேட்டுட்டு சரி ஓகே நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு போறாங்களா. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ ஹாப்பி பர்த்டே எமிலி அப்படின்றாரு. என்னடா அது இவருக்கு எப்படி இவங்களோட பர்த்டே தெரியும் பார்த்தா நம்ம ஹீரோட லவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். இவங்க தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. அவங்களோட மெமரிஸ்ல நம்ம ஹீரோக்கு வந்துட்டு போகுது. அதே மாதிரியே நம்ம ஹீரோயினும் இவங்க ஒன்னா இருந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் வேண்டாம் டெலீட் பண்ணிடலாம்னு போயிடுறாங்க. பட் அப்புறமா என்ன நினைச்சாங்களோ தெரியல, டெலீட் பண்ணாம அப்படியே வெளியே வந்துடுறாங்க. அடுத்து ஒரு நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 200 நாள் ஆயிடுச்சு. அடிக்கடி நம்ம ஹீரோயின் எல்லாருக்குமே அந்த வைரஸ் தடுப்பு ஊசியை வேற போட்டுட்டு இருக்காங்க. இந்த கோல் பயலுக்கு எல்லாத்தையுமே கேமரால ரெக்கார்ட் பண்றது ஒரு பழக்கம். சரி நம்ம ரெக்கார்ட் பண்றதை போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணா சடனா அதுல அவ உங்களுக்கு விஷ ஊசியை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு வருது. இவர் கண்ணை கசக்கிட்டு திரும்ப பார்த்தா அப்படிலாம் எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கு. அடுத்து இப்ப 218 நாள் ஆயிடுச்சு. பக்குக்கு செடி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் செடியை வளர்த்துட்டு இருக்கானா அந்த இடத்துக்கு ஒரு எலி வந்திருக்கு. அந்த எலியை பார்த்துட்டு அதுக்கு ஜானன் பேர் வச்சு நான் வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே காமிக்கிறான். அதுக்கு அந்த கோல் என்ன சொல்றான், இந்த எலி சுத்தபத்தமா இருக்காது, இதனால நம்மளுக்கு ஏதாச்சும் நோய் வந்துரும், சோ ஒழுங்கா அதை தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு அந்த எலிய ஒரு பைக்குள்ள போட சொல்றான். பட் நம்ம பக் அதுக்கு ஒத்துக்கல. இல்ல நான் அதை வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிட்டு இருக்கானா. கோலுக்கு கோவம் வந்து அந்த எலிய புடுங்கி கீழே போட்டு காலால நசுக்கியே சாவடிச்சிடறான். இதை பார்த்ததும் ஹீரோக்கு கோவம் வருது. கோலும் ஹீரோவும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. நடுவுல நம்ம ஹீரோயின் தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்போ கோலோட மூஞ்சில நிறைய அடிபட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கானா. அப்போ கண்ணு மூக்கு தலை எல்லாத்துலயும் இருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்துது. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம கத்துறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது எல்லாமே நார்மல் ஆயிடுது. சோ இவங்க ஒரே இடத்துல ரொம்ப நாளா அடைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்களுக்கு சில சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ் ஏற்படுது போல. உடனே இந்த கோல் போயிட்டு ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் இல்ல எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஏதோ ஒரு ஃபைல அப்லோட் பண்ண ட்ரை பண்றான். அதுவும் ஃபெயில்னு வருது. அப்புறம் திடீர்னு அவங்க எல்லாருமே உன்னை வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது. அதை பார்த்ததும் செம்ம கோவத்துல கீபோர்டை போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு பார்த்தா இவனோட சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா இவனை ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் இவனை பார்க்க வரதே இல்ல. சின்ன வயசுல இருந்தே தனிமையில தான் இருந்திருக்கான். அதனாலதான் இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான். இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய இவங்க 4 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாறி ஆகுது. ஏன்னா ரொம்ப நாட்களா இந்த ஒரே இடத்துல அடைஞ்சு போய் கிடக்குறாங்களே. வெளி உலகத்துக்கிட்ட பேச முடியல, வால்டர் கிட்ட பேச முடியல. சோ எல்லாருமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா தான் இருக்காங்க. இப்ப கடைசியா ஒரு 35 நாள் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் கடந்துட்டாங்கன்னா 400 நாள் எக்ஸ்பெரிமெண்ட் இவங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த மாதிரி டைம்ல தான் பக்க காமிக்கிறாங்க. அந்த பையன் ரூமை விட்டு வெளியவே வர மாட்டான். உள்ள செவுரு ஃபுல்லா பசில் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு குழந்தை சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. சாம் அப்படின்னு இவனுக்கு ஒரு பையன் இருந்திருப்பான் புள்ள. அந்த பையன் பெட்டு கடியில ஓடுற மாதிரி இருக்கா. குனிஞ்சு பார்த்தா அங்க ஏதோ ஒரு வெண்ட் போகுது. இந்த பக்கு பையன் அந்த வெண்ட்டுக்குள்ள போறான். அந்த வெண்ட் விட்டு வெளியே வந்தா திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. சடனா அந்த இடம் மறைஞ்சு போயிடுது. ஆக்சுவலா அது ஒரு இல்யூஷன் தான் புள்ள இருக்கு. இன்னுமே அந்த பக்கு பையன் பெட்ல
படுத்துட்டு அவனோட பையனை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி அந்த சீனை கட் பண்ணா 373வது நாள் ஆகுது. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இவங்க ஒரு ஹேட்ச் வழியா கீழே வந்தாங்கல்ல, அந்த ஹேட்சை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. கண்டினியூஸா அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு புரோட்டோகால் இருக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் சவுண்ட் கேட்டுச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடணும், அதை பெருசா எடுத்துக்க கூடாது. சோ கொஞ்ச நேரத்துல இந்த சவுண்ட் தன்னாலே நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. ஆனா கோலுக்கு திரும்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறான். அப்ப அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க உட்காந்து இருக்காங்க. பாக்குறதுக்கே கொஞ்சம் விகாரமா இருக்க மாதிரி இருக்கு. அவனை பார்த்துட்டு கோல் பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்படியே எட்டி பார்த்தா திடீர்னு அந்த பையன் முன்னாடி வந்து நிக்கிறான். அவ்வளவுதான், தூக்கி வாரி போடுது கோலுக்கு. அந்த பையன் பார்க்க ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான். பயத்துல நின்னு அந்த பையனை பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. இப்ப பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. ஏன் இப்படி பயந்து போய் நின்னுகிட்டு இருக்கேன்ட்டு போய் பார்த்தா அங்க போய் பாரு அப்படின்ற மாதிரி கோல் கைய காமிக்கிறான். ஹீரோவும் போய் பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல. ஆனா சாப்பாடு எல்லாம் கீழே கொட்டி கிடக்கு. பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன இது சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொறுமையா போய் பாக்குறாரு. அப்படி போனவருக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா ரியலாவே அங்க எவனோ ஒருத்தன் இருக்கான். இந்த ஷிப்ல இருக்க வேற ஒரு வழியா உள்ள வந்திருப்பான் புள்ள. அதே வழியா வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த சவுண்ட் கேட்டு மத்த எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அப்ப அந்த விகாரமா இருக்கான்ல, அவன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து மயங்கி போயிடுறான். அப்புறம் அவனுக்கு ட்ரிப்ஸ் போட்டு படுக்க வச்சுட்டு எப்படி இந்த பையன் உள்ள வந்திருப்பான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பக் ரொம்பவே பதட்டப்படுறான். போச்சு, அவ்வளவுதான், நம்ம இந்த இடத்துலயே மாட்டிக்கிட்டோம், வெளியே ஏதோ நடக்குது, நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாயி அவன் வேற மயக்கம் போட்டுறான். அப்புறம் அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டேப்லெட் போட்டு படுக்கிறாங்களா. அந்த சமயம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிட்டு இருக்கு. ஆக்சிஜன் கம்மியானாலே ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஹீரோக்கும் இருக்கா. அவரால் சரியா தூங்க முடியல. வெளியே எஞ்சி வந்து எல்லாரையும் எழுப்பிட்டு இருக்காரு. ஹீரோயினோட ரூம்ல இருந்து ஒரு சவுண்டும் வரல. ஐயோ அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் மயங்கி போயிருக்காங்க. பேச்சு மூச்சே இல்ல. உடனே ஹீரோ கையை வச்சு சிபிஆர் பண்ணி எப்படியோ எழுப்பி விட்டுறாரு. அப்புறம் அவங்களுக்கு ஆக்சிஜன் டேங்க் கொண்டு வந்து தேவையான ஆக்சிஜனை கொடுக்குறாங்க. அப்புறம் தான் ஹீரோயின் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பக் வந்து என்னோட பொம்மையை காணோம், ஒருவேளை உள்ள ஒரு பையன் வந்தானே அவன் தான் எடுத்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயலுக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருந்தாங்களே, என்னாச்சுன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பயலை காணோம். வந்த மாதிரியே வெளியே போயிட்டான் போல இருக்கு. ஆக்சுவலா இந்த பைய பல மாசங்களா இந்த மாதிரி தான் யாருக்கும் தெரியாம உள்ள வந்து இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பான் போல. அப்படி அவன் உள்ள வந்ததுனால வெளியே இருக்க காத்து எல்லாமே உள்ள வந்திருக்கும்ல, அந்த பிரஷர்னாலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கம்மியாயிட்டு இருந்தது 2-3 நாள் இல்ல, பல மாசங்களா கம்மியாயிட்டு இருந்திருக்கு. ஆக்சிஜன் வெறும் 15% தான் இருக்கும் போல இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கம்மியான ஆக்சிஜன் இருக்கிறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும். மெமரி லாஸ், இல்யூஷன், இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் ஏற்படும். செக் பண்ணி பார்த்தா ஒரு 4-5 ஆக்சிஜன் டேங்க் தான் இருக்கு. அது கண்டிப்பா பத்தாது. அதனால நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போகணும், வெளியே என்ன நடந்துச்சுன்னு பாக்கணும் அப்படின்றாரு. ஆனா கோல் பையன் என்ன சொல்றான், நம்ம மிஷின் முடியற வரைக்கும் இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது, இப்ப வெளியே போயிட்டோம்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு இவன் பதிலுக்கு சொல்றான். இதனால மறுபடியும் கோலுக்கும் ஹீரோக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருக்க பக் ஒரு பாக்ஸை வச்சு கோலோட மண்டையில அடிச்சு மட்டையாக்கிடுறான். இவங்க ஒரு வழியா அந்த இடத்துக்குள்ள வந்திருப்பாங்கல்ல, ஒரு ஹேட்சை ஓபன் பண்ணி அந்த ஹேட்சை வெளியே இருந்து மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும் போல இருக்கு. இப்ப எப்படி நம்ம வெளியே போறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த வினோதமா ஒரு பையன் உள்ள வந்தான்ல, அந்த வழியாவே போயிடலாம்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த வெண்ட் வழியா நம்ம ஹீரோ வெளியே வராரு. அப்படி வெளியே வந்து பார்த்தா அந்த இடமே ஒரே இருட்டா இருக்கு. அங்க யாருமே இல்ல. இவங்க உள்ள போகும்போது எப்படி இருந்துச்சோ அந்த இடம் பாக்குறதுக்கு அப்படி இல்ல, ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. எல்லா இடத்துலயுமே தூசியா இருக்கு. வழக்கத்துக்கு மாறா ரொம்ப குளிருது. அதனால திரும்ப உள்ள போயிட்டு அவருடைய அந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டு வெளியே வராரு. அங்க இருக்க சோலார் பேனல்லயும் நிறைய தூசி படிஞ்சிருக்கா, அதை டெஸ்டுக்காக பக் கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அப்புறம் ஹேட்சை ஓபன் பண்ணி விட்டதும் நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. அவங்களுமே அந்த இடத்த பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க. யாருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப அந்த கோல் பையன் என்ன சொல்றான், நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல தானே இருக்கோம், சோ டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஏலியன் பிளானட்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறதுக்காக அந்த வால்டர் பையன் நம்மள ஒரு டோம்குள்ள அடைச்சு வச்சிருப்பானோ அப்படின்னு கேக்குறான். ஏண்டா கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையான்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அப்புறம் என்னதான் நடந்திருக்கும், குளோபல் வார்மிங்கா, போர்னால உலகம் அழிஞ்சிருச்சு அப்படின்லாம் இந்த கோல் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பக் வரான். தூசியை டெஸ்ட் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருப்பான்ல, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய எலமெண்ட்ஸ் கலந்துருக்கு. கார்பன், டைட்டானியம், மெக்னீசியம், இந்த மாதிரி நிறைய மெட்டல் இருக்கு. கடைசியா ஒரு எலமெண்டோட பேரை சொன்னதும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பூமியில அந்த எலமெண்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் நிலாவில தான் அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி பூமிக்கு வந்திருக்கும்னு ஒரு சந்தேகத்துல இந்த பக் பையன் திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கான். ஆனா அப்பயுமே அதே ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கும். இதை பார்த்துட்டு கோல் மறுபடியும் என்ன சொல்றான், வேணும்னே இந்த வால்டர்
வால்டர் பையன் தான் அதை தூவி விட்டுருப்பான். ஏன்னா நம்ம கண்டிப்பா அதை டெஸ்ட் பண்ணுவோம்னு தெரியும், அதுக்காக தான் அப்படி பண்ணிருக்கான். சோ நம்ம இந்த இடத்த விட்டு போகாம இங்கேயே இருக்கலாம்ன்றான். ஆனா மத்த யாருமே கேட்க மாட்டாங்க. வெளியே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போகணும்ன்றாங்க. அப்புறம் அந்த கோல் பையன் மட்டும் தனியா இந்த இடத்துல என்ன பண்ணுவான், சரி வந்து தொலைங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூட்டை போட்டு வெளியே வராங்க. ஏன்னா வெளியே இருக்க இடம் ரொம்பவே குளிருது, அதனால எல்லாருமே ஸ்பேஸ் சூட் போட்டு வெளியே வராங்க. அந்த இடமே கும்மு இருட்டா இருக்கு. இவங்க கையில இருக்க டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி தான் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய மரங்கள் இருந்திருக்கும், ஆனா இப்ப ஒரு மரம் கூட இல்ல. திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வருது, உண்மையிலேயே நம்ம பூமியில தான் இருக்கோமா இல்ல வேற ஏதாச்சும் ஏலியன் பிளானட்ல இருக்கோமா அப்படின்ற மாதிரி தான் டவுட் வருது. சரி ஒன்னும் இல்ல, எக்ஸ்பெரிமெண்ட் தான், இதனால ஒன்னும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு ஊசி போட்டாங்களே, அதுல இருக்க ட்ரக்னாலதான் இப்படிலாம் தோணுது, ஒன்னும் ஆகாது அப்படின்னு அவங்களே சமாதானப்படுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கு பையதான் ரொம்பவே புலம்புறான், என்னென்னமோ கேக்குறான். ஒருவேளை நம்ம எல்லாம் செத்து போயிட்டோமோ, செத்துட்டா கடைசி 7 நிமிஷத்துக்கு நம்ம மூளை உயிரோட இருக்கும்ல, அந்த சுச்சுவேஷன்ல தான் நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோமோ, அப்படியும் இல்லைன்னா கடலுக்குள்ள போனவங்க திடீர்னு மறைஞ்சு போயிடுவாங்க, அப்படி மறையறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பேய் கப்பலை பார்த்திருப்பாங்க, அந்த மாதிரிதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. பக்கோட மண்டையிலே நங்குன்னு வச்சு, வலிக்குதா, அப்ப கண்டிப்பா நீ சாகல, வாயை மூடிட்டு வா, இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு விளக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்காங்க. பயங்கரமா காத்தடிக்குது, எங்க பார்த்தாலும் தூசியா இருக்கு, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியே குத்துமதிப்பா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல சின்ன பசங்க விளையாடுற ஊஞ்சல் இருக்கு, அது கிட்ட போனதும் நம்ம பக்குக்கு குழந்தை சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. அதாவது இவனோட பையன் சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. மத்தவங்களுக்கு எல்லாம் கேட்கல, எங்களுக்கு எல்லாம் எந்த சிரிப்பு சவுண்டும் கேட்கல, காத்தடிக்குதுல அதனாலதான் உனக்கு இப்படி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனை கூப்பிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரமா நடந்து ஒரு வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு மணி நேரமாச்சு நடந்திருப்பாங்க. ஒருவேளை இது எக்ஸ்பெரிமெண்டா இருந்தா இந்த வால்டர் பையன் இவ்வளவு இடத்தையா வாங்கி வச்சிருக்கான், இந்த செட்டப்புக்கு எல்லாம் நிறைய காசு ஆகும்ல, எப்படி வால்டருக்கு இவ்வளவு காசு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் யாரும் இல்ல, ஃபுல்லா பாழடைஞ்ச நிலைமையில இருக்கு. கீழே ஒரு போட்டோ கிடக்கு. அந்த போட்டோ ஃப்ரேம் எடுத்து பார்த்தா இவங்க ஷிப்புக்குள்ள ஒருத்தவன் வந்திருப்பான்ல, அவனுடைய ஃபேமிலி இங்கதான் வாழ்ந்திருப்பாங்க போல இருக்கு. அவனோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் அந்த பையன் எப்படி அந்த மாதிரி விகாரமா மாறினானும் தெரியல. அப்படியே அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. அங்க ஒரு மேப் கிடைக்குது. அதுல சில சிட்டிஸ் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க, ஒரே ஒரு சிட்டியை மட்டும் அடிக்கல. ஒருவேளை அந்த சிட்டில எல்லாம் ஏதாச்சும் தேடிட்டு கடைசியா இந்த சிட்டியை நோக்கி தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ யாரோ ஒருத்தங்க எதையோ தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த கோல் பையன் என்ன பண்றான், அங்க இருக்க கிளாக்கு லைட் எல்லாத்தையுமே உடைக்கிறான். என்னடான்னு கேட்டா இது எல்லாமே அந்த வால்டர் பண்ற வேலை தான், கண்டிப்பா எங்கேயாச்சும் கேமரா மைக் வச்சிருப்பான், அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்நேரம் அந்த பையன் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேமராவை தேடுறான். பட் அந்த இடத்துல எந்த ஒரு கேமராவும் கிடைக்கல. அப்புறம் அங்க இருக்க காம்பஸையும் மேப்பையும் எடுத்துட்டு ஒரு சிட்டி மட்டும் அடிக்காம இருந்துச்சுல, அந்த இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த டவுனுக்கு வந்துட்டாங்க. அங்க போனா நிறைய வீடு இருக்கு அண்ட் அங்க லைட் கூட எரியுது. ஆனா அந்த டவுன்ல யாருமே வாழ்ற மாதிரி இல்ல, ஒரே அமைதியா இருக்கு. அதான் யாருமே இல்லையன்னு சொல்லிட்டு கோல் பையன் அங்க இருக்க கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு கடையில இருந்து ஒரு பையன் வெளியே வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி பெருக்கிக்கிட்டு இருக்கான். அந்த பையனை பார்த்து ஹீரோ கேக்குறாரு, என்னாச்சு எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா அந்த ஓனர் பையன் அதுக்கு பதில் சொல்லாம, நீங்க சாப்பிட்டீங்களா, வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு உள்ள கூப்பிடுறான். பின்னாடி வேற கொஞ்சம் பேர் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒண்ணுமே புரியாம அந்த கடைக்குள்ள போறாங்க. உள்ள போனா அந்த இடத்துலயும் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. பட் யாரோட மூஞ்சிலையும் ஒரு ரியாக்ஷனும் இல்ல. நம்ம ஆளுங்களை தான் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. சார் நாங்க சாப்பிட வரல, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டா அப்பயே அந்த ஓனர் பையன் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு எடுக்கிறதுக்கு உள்ள போயிடுறான். இந்த கோல் பையன் மட்டும் சிரிக்கிறான், எல்லாரும் சூப்பரா நடிக்கிறீங்கடா அப்படின்னு சொல்றான். சுத்தி இருக்க சில பேரை இவன் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பாத்திருப்பான் போல இருக்கு. இங்க இருக்க நிறைய பேரு ரிப்போர்ட்டர்ஸ் தானே. இதோ பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்காளே, அந்த பொண்ணு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நம்மள அவ இன்டர்வியூ எடுத்தா, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவளும் தான் உட்கார்ந்து இருந்தா அப்படின்ட்டு அந்த கோல் பையன் சொல்றான். ஆனா மத்த யாருக்குமே அந்த பொண்ணை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. கரெக்டா அந்த ஓனர் பையன் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுங்கன்னு கொடுக்கறான். அந்த சாப்பாடே பாக்குறதுக்கு குழ குழன்னு இருக்கு, வேற யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த பக்கு பையன் மட்டும் நல்லா நடிக்கிறீங்க, சரி நீங்க குடுக்கறத சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு ஸ்பூன் வேற சாப்பிடுறான். ஆனா அந்த பக்கு பையன் தான் ரொம்ப பயப்படுறான். இங்க இருக்க எதுவுமே எனக்கு பிடிக்கல, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறான். நம்ம ஹீரோ கேக்குறாரு, என்னதான் ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்றாரா. அதுக்கு அந்த ஓனர் பையன், நாங்களும் தான் எல்லாருமே குழப்பத்துல இருக்கோம் அப்படின்றான். இந்த ஓனர் பையன் ஸ்ட்ரெயிட்டா எந்த ஒரு பதிலுமே சொல்ல
மாட்டான். சரி, நீங்க வர வழியில மத்த ஏதாச்சும் சர்வைவர்ஸ பாத்தீங்களா? நல்லா சூட்டு போட்டிருக்கீங்களே, ஏதோ ஒரு சேஃபான நல்ல இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படின்லாம் அந்த ஓனர் பையன் கேக்குறான். உடனே நம்ம ஹீரோ, ஆமா நாங்க பத்திரமா ஒரு இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருந்தோம். சரி, என்னதான் ஆச்சு உலகத்துக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? உண்மையிலேயே என்ன ஆச்சுன்னு எங்களுக்கும் தான் ஒண்ணும் தெரியாது. திடீர்னு வானம் ஃபுல்லா இருட்டாச்சு. அப்புறம் வானத்துல இருந்து இந்த தூசி விழுவ ஆரம்பிச்சிச்சு. அப்படி விழுவ ஆரம்பிச்சது நிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிலா மேல ஏதோ ஒரு எரிக்கல் மோதி அந்த நிலாவுடைய தூசி தான் பூமியை மூடிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சூரிய ஒளி பூமியில படுறதே இல்ல. நாங்க மட்டும் எப்படியோ சர்வைவ் ஆயிட்டோம். இன்னும் சர்வைவர்ஸ் இருக்காங்களா இல்ல நாங்க மட்டும்தான் உயிரோட இருக்கோமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. பட் கவர்மெண்ட்டுக்கு இதை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா அவங்க கூட எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்கல அப்படின்லாம் அந்த ஓனர் பையன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற கோல் கடுப்பாகிறான். அடே, இன்டர்வியூ எடுக்கும் போது நீ எந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த? நல்லா நடிக்கிற, உன்னோட காதுல ஹெட்போன் போட்டிருக்க, இந்த வால்டர் பையன் தானே நீ என்ன பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அதை கேட்டு கேட்டு தானே நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோல் கத்துறானா. இதை கேட்டு ஓனர் பையன் இன்னும் கடுப்பாய் கத்துறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிட்டு, சரி சரி மன்னிச்சிருங்க, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு லக்ல உயிரோட இருக்கோம். இன்னைக்கு நைட்டு மட்டும் வேணும்னா இங்க தங்கிக்கோங்க, ஆனா காலையில விடிஞ்சதும் உடனே இங்க இருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பையன் அங்க இருந்து போயிடுறான். இந்த கோல் தான் இங்க இருக்க எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான்ல. அதனால அவன் என்ன பண்றான், சரி காய்ஸ் நீங்க எல்லாரும் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல் பையன் அங்க இருந்து கிளம்புறானா. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாருமே பிரிஞ்சு போறது சரிப்படாது. சோ ஒன்னாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த கோல் பின்னாடியே போறாங்க. வெளியே நடந்து போயிட்டே இருக்கும் போது கரெக்டா ஒரு பாரை கிராஸ் பண்றதுக்குள்ள அந்த பார்ல லைட் எரியுது. அந்த பாரோடைய ஓபன் லைட் இருக்கும்ல, அது எரியுது. கோல் நக்கலா சிரிக்கிறான். பாத்தியா, நம்மளோட மூவ்மெண்ட் எல்லாம் அந்த வால்டர் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருக்குள்ள போறாங்க. ஒரு 4 பீர் கொடுப்பா அப்படின்னு கேட்டா அந்த பார் ஓனர் பீர்லாம் இல்ல, இருக்கிறத வச்சு ஏதோ செஞ்சிருக்கேன் குடி அப்படின்னு வந்தவங்களுக்கு ஏதோ குடிக்க கொடுக்குறான். அதையும் கோல் மட்டும் தான் குடிக்கிறான், மத்தவங்க எல்லாம் குடிக்கல. அப்ப அங்க இருக்க ஒரு பொண்ணு கோல் கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்கா. இவனும் அடிச்சதுடா லக்குன்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு இருக்கானா. அப்ப நம்ம ஹீரோ கண்டிப்பா கோல் எல்லையை மீறி போவான், அதுக்குள்ள அவனை கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு போறாரு. பட் இவர் போறதுக்குள்ளேயே அந்த கோல் பையன் பொண்ணு கூட போயிட்டான் போல இருக்கு. சரி பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா இவன் திரும்பி வந்துதானே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த பார்லயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பையன் திரும்ப வரவே இல்லை. பார் மூடுற டைமே ஆயிடுச்சு, அப்பயும் அந்த கோல் வரல. எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த பையன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்லயே தூங்குறாங்க. பட் அப்படியே எல்லாரும் தூங்கிட முடியாதுல, யாராச்சும் ஒருத்தங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கு பயலுக்கு சுத்தமா தூக்கம் வரலையா. அதனால நானே பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் தூங்குங்கன்னு சொல்றான். பொண்ணு ஹீரோ ஹீரோயினும் சரின்னு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்புறமா போர் அடிக்குதுன்னு சும்மா நடக்கிறான். ரெஸ்ட் ரூமோட கதவை திறந்ததும் இவன் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இவனோட பையன் சாம் அட்மிட் பண்ணிருப்பான் போல இருக்கு. ஏதோ உடம்பு சரியில்லாம அந்த குட்டி பையன் சாம் இறந்துட்டான் போல. அதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பாத்ரூம் கதவை திறந்தா இவன் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போல, அந்த பாத்ரூம்ல தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு கார்டு மாதிரி இருக்கு. என்னடா அதுன்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இந்த பாரோடைய உண்மையான ஓனர்ஸ்னு வேற ஒருத்தவங்களோட போட்டோ போட்டிருக்கு. அப்ப இந்த பார் ஓனர் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான், இதை ஹீரோ கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பகு பையன் வெளியே வரான். அப்ப இவனோட பையன் சாம் அங்க ஓடுற மாதிரி இருக்கு. சாம் ஓடாத நில்லு அப்படின்னு இந்த பகு பின்னாடி துரத்தி போயிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்த ஓனர் பையன் வந்து நிக்கிறான். என்னப்பா தம்பி நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா காலையில விடிஞ்சிருது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சு 399 நாள் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. பக்கத்துல அந்த பக்கு பயல காணோம். கோலுமே இன்னும் திரும்ப வரல. கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் இருக்கான்ல அவன் வரான். நம்ம ஹீரோ கேக்குறாரு, எங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டா அந்த ஓனர் பயல, ஃப்ரெண்ட்ஸா, ஆரம்பத்துல இருந்து நீங்க 2 பேரும் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கீங்க, இப்ப என்ன புதுசா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க அப்படின்றான். இந்த இடத்துல கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியா இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு இப்படிலாம் இல்யூஷன் தோணுது, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, தயவுசெய்து இந்த இடத்த விட்டு வெளியே போறீங்களா அப்படின்னு அந்த பையன் கேக்குறான். ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க டேபிள் எல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஏதாச்சும் கேமரா மைக் எல்லாம் இருக்கும்ட்டு. ஹே என்ன பண்ற, பேசாம திரும்ப உங்களோட ஷிப்புக்கே போயிடு அப்படின்னு அந்த ஓனர் பையன் சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஷிப்ல இருந்து வந்ததா சொல்லியிருக்கவே மாட்டாரு. இப்ப இந்த பையன் இப்படி சொல்றானா, அப்ப கண்டிப்பா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல, ஒழுங்கா சொல்லிடுங்க, வால்டர் தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் வால்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோ கத்துறாரு. ஆனா இந்த ஓனர் பையன் கிட்ட கத்தி இருக்கு. அதை வச்சு மிரட்டினதும் பிரச்சனை வேணாம், ஏதாச்சும் பண்ணிட போறான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க.
வெளியே வந்தா செம்ம காத்து புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோயின் தொலைஞ்சிடுறாங்க. பக்கத்துல இருக்க ஒரு கடைக்குள்ள ஹீரோ போறாரு. அங்க போனா அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஒரு லேடி வேற ஒண்ணுமே நடக்காத மாதிரி சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பைய கையில கத்தியோட வரான். அந்த கத்தி அவனோட உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அவன் கண்ணுல படாம நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்காரா. அப்ப அந்த இடத்துல ஒரு கூண்டு இருக்கு. அந்த கூண்டை மூடி வச்சிருக்காங்க. டக்குன்னு அந்த கூண்டு ஆடுது. என்னடா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொறுமையா போயிட்டு அந்த துணியை எடுத்தா இவங்க ஷிப்புக்குள்ள ஒருத்தவன் விகாரமா வந்தான்ல அவனை அடைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணு, கதவை திறந்து விடு அப்படின்னு அந்த பைய கேக்குறான். நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு சாவி எடுத்து கூண்டை திறந்து விடுறாரு. இந்த பையன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறான். அவன் பின்னாடியே நம்ம ஹீரோ ஓடுறாரா. அப்ப அந்த சமைச்சிட்டு இருந்தாங்கல்ல லேடி, அவங்க எதர்ச்சியா கத்தி எடுத்துட்டு அந்த பக்கம் போயிருப்பாங்க புள்ள. நம்ம ஹீரோவே போயிட்டு அந்த கத்தியில குத்து வாங்கிக்கிறாரு. அப்படியே ரத்தம் ஊத்த ஊத்த வெளியே வராரு. பின்னாடி அங்க இருக்க மக்கள் வேற முறைச்சுக்கிட்டே கிட்ட வராங்க. கரெக்டா நம்ம ஹீரோயினும் அங்க வராங்க. டேய் எங்கடா போன, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அந்த பாருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எப்படியாச்சும் ரத்தத்தை முதல்ல நிறுத்தணும்னு அவங்க கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட பாத்துருக்கவே மாட்டாரு. நம்மளோட ஷிப்லயும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு கிடையாது. இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு. சும்மா இரு, பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப அந்த பார் ஓனர் கையில கத்தியோட வரான். இவங்க ரெண்டு பேரையும் தான் தேடிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு இவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த பையன் அப்படியே பொறுமையா தேடிக்கிட்டு உள்ள வரான். இவங்களோட கால் மட்டும் தெரியுது. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டான், போட்டு தள்ளிடுவான்னு பார்த்தா எதுவுமே பண்ணல. அப்படியே சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே தப்பிச்சு வராங்க. இப்படி இவங்க வெளியே வரும்போதெல்லாம் யாரோ ஒருத்தங்க இவங்களை நைட் விஷன் கேமரால நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேற ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோவோட காயத்தை தச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, நம்ம இந்த ஷிப்புக்குள்ள வரதுக்கு முன்னாடி வால்டர் பையன் உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொன்னானே, அது என்னது அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப கேவலமா சமாளிக்கிறாங்க. வால்டர் என்கிட்ட சொன்னானா, அப்படி ஒண்ணு எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்றாங்க. ரொம்ப கேவலமா போய் சொல்லாத, பச்சையா உன் மூஞ்சிலேயே தெரியுது, உண்மையை சொல்லு, வால்டர் என்ன சொன்னான் அப்படின்னு கேக்குறாரு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலா அந்த வால்டர் பையன் என்ன சொல்லியிருப்பானா, நம்ம ஹீரோயின் லவ் பண்றாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன சொல்லியிருப்பான், நீ ஹீரோவை பிரேக்கப் பண்ணா மட்டும்தான் உன்னால இந்த மிஷின்ல கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோயினும் அதுக்காக தான் ஹீரோவை பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வால்டருக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் மாதிரி நடத்தணும். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு சோகத்திலயும் இவங்களால கரெக்டா மிஷினை முடிக்க முடியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் ஹீரோயின் கிட்ட இப்படி சொல்லியிருப்பான் போல இருக்கு. அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஒருவேளை நான் உன்னோட இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நம்ம ரெண்டு பேரும் பேசி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா இவங்களுடைய ஷிப்புக்கே வந்துடுறாங்க. உள்ள போய் பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸை காணோம். ஒரு ஹேட்ச் வழியா தான் உள்ள வந்திருப்பாங்க. இத வினோதமானவன் இன்னொரு இடத்த ஓபன் பண்ணி விட்டுருப்பான்ல, அந்த இடத்த போய் மூடிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. அப்போ வெளியே பார்த்தா அந்த 3 ஓனரும், ஃபர்ஸ்ட் ஓனர், பாரோட ஓனர், அப்புறம் கையில கத்தி வச்சிருந்தான்ல, அவங்க 3 பேருமே ஷிப்போடைய ஹேட்சை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டப்புன்னு நம்ம ஹீரோ அந்த கதவை மூடிட்டு உள்ள வராரு. ஆக்சுவலா அந்த பார் ஓனர் இவங்களை பார்த்துட்டு தப்பிக்க விட்டதே இந்த ஷிப்போடைய லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். எப்படி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்களா, நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிற பொருள் எடுத்துட்டு தனித்தனியா போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓனர்ஸ் மட்டும் தான் உள்ள வராங்க. அப்ப நம்ம ஹீரோ வெளியே ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் கூட போய் சண்டை போட்டு அடிச்சு மட்டையாக்கிட்டு உள்ள வராரு. அங்க அந்த கறிக்கடை ஓனர், 3வது ஒரு ஓனர் கையில கத்தி வச்சிருப்பானே அவன் இருக்கான். அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கஷ்டப்பட்டு அவனோட கழுத்தை நெருக்கி மட்டையாக்கிட்டு இன்னொருத்தனை தேடி வராரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஓனரை பார்த்தாங்களா, அந்த ஓனர் தான். அந்த பையன் கூட நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அந்த ஓனர் பையன் சொல்றான், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்னும் ஆகல, பத்திரமா தான் அங்க டவுன்ல இருக்காங்க, உங்களை கூட்டு போறதுக்காக தான் நாங்க வந்தோம், எந்த பிரச்சனையும் வேணாம், எங்க கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திய கீழே வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் கத்திய கீழே வைக்கிறாரு. அப்படி வச்சு நம்ம ஹீரோ திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாரா. மறுபடியும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி நிறைய அடிபட்டு இருக்கிறதுனால அவரால் இந்த பைய அளவுக்கு சண்டை போட முடியல. வலி தாங்காம கீழே விழுந்துடுறாரு. இந்த ஓனர் பைய ஹீரோவை போட்டு மிதின்னு மிதிச்சு கொல்றதுக்காக கத்திய ஓங்குறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து அந்த பையல கத்திய வச்சு குத்தி சாவடிச்சிடுறாங்க. இவங்களோட 400 நாள் மிஷனும் முடியுது. இத்தனை நாளா அந்த வால்டர் கிட்ட பேசவே முடியல, எந்த ஒரு சிக்னலுமே வந்திருக்காது. ஆனா இந்த 400 நாள் முடிஞ்சதும் ஒரு வீடியோ பிளே ஆகுது. அதுல நிறைய கைத்தட்டல் சவுண்ட் கேக்குது. இந்த வால்டர் பைய பேசுறான், ஒரு வழியா இந்த மிஷன் முடிஞ்சிருச்சு, இத்தனை நாள் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, பட் எப்படியோ வெற்றிகரமா இந்த மிஷனை முடிச்சிட்டீங்க, வெளியே உங்களுக்காக ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரமா வெளியே வாங்க அப்படின்னு அந்த வீடியோல வால்டர் பைய பேசுறான். அப்போ அந்த வெளியே போற ஹேட்ச் ஓபன் ஆகுற சவுண்ட் கேக்குது. இவங்களும் புரியாம வெளியே போறதுக்கு ரெடியா வராங்க. அப்படியே இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்க அந்த இடத்துல கட் பண்ணி படத்தை அங்கேயே முடிக்கிறாங்க. சோ கடைசி வரைக்கும் இந்த படத்துடைய முடிவு என்னன்றத டைரக்டர் நம்ம கிட்ட சொல்லல.
நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லயே விட்டாரு. ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். இந்த படம் ஃபுல்லாவே எண்டிங் வரைக்குமே நடந்த எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட். அப்படி இல்லனா சைக்காலஜிக்கல் டெஸ்ட் பண்றதுக்காக இவங்க 4 பேர் அண்டர் கிரவுண்டுக்குள்ள போனாங்க. அந்த சமயத்துல வெளியே உலகம் அழிஞ்சிருச்சு. அப்படின்ற ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. இது ரெண்டுல தான் ஏதாச்சும் ஒண்ணு படத்தோட முடிவா இருக்கும். சோ நான் எந்த எண்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாவே ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா சொல்றேன். அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த வால்டர் பைய இவங்க 4 பேரையும் உள்ள அனுப்பும் போதே சொல்லிதான் அனுப்புவான். நடக்கிறது எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள அனுப்பியிருப்பான். ரெண்டாவது என்னன்னா, இந்த ஷிப்புக்குள்ள யாராலையுமே வர முடியாது. அந்த ஹேட்சை வெளியே இருந்து மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும். அப்புறம் எப்படி அந்த வினோதமானவன் ஷிப்புக்குள்ள வந்திருப்பான்? சோ கண்டிப்பா வால்டர் பைய தான் வேணும்னே அந்த வினோதமானவனை ஷிப்புக்குள்ள அனுப்பி விட்டுருப்பான். ஏன்னா அப்பதானே வெளியே ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்க எல்லாம் வெளியே வருவாங்க. மூணாவது, இவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது யாரோ ஒருத்தங்க நைட் விஷன் கேமரால இவங்கள பாத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது மேபி வால்டரா கூட இருக்கலாம். நாலாவது, இவங்க போன அந்த டவுன் அது பாக்குறதுக்கே அப்படியே பக்கா ஒரு செட்டப் பண்ண ஆர்டிபிஷியல் இடம் மாதிரியே இருக்கும். மொத்த உலகத்துக்குமே கரண்ட் இல்ல, கும்மு இருட்டா இருக்கு. ஆனா அந்த டவுனுக்கு மட்டும் எப்படி பவர் கிடைக்குது? அப்படியே பவர் கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பேக்கப்ப வச்சு. தேவையில்லாம ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டு எதுக்கு அவங்க கரண்ட்டை வேஸ்ட் பண்ணணும்? சோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குதா? அடுத்து அஞ்சாவது, கரெக்டா இவங்க அந்த டவுன் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஷிப்புக்கு வந்ததும் அந்த மிஷினுடைய கவுண்ட் டவுன் முடியுது. அது எப்படி பர்ஃபெக்டா இவங்க அந்த இடத்துக்குள்ள வந்தக்கு அப்புறமேட்டு கவுண்ட் டவுன் முடியும்? வேற ஏதாச்சும் நடந்திருக்கலாம்ல? இது ஒன்னா. அடுத்து கடைசி பாயிண்ட் தான் ஒரு ட்விஸ்டே. ஏன் இந்த படம் ஃபுல்லாவே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு நடத்தப்பட்ட ஒரு தனி சைக்காலஜிக்கல் டெஸ்டா இருக்க கூடாது? ஏன்னா வால்டர் பைய ஹீரோயின் கிட்ட தனியா கூப்பிட்டு நீங்க பிரேக்கப் பண்ணணும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அப்புறம் படம் ஃபுல்லா ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் தான் நடக்கிறது, ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. கூட இருந்த கோல் பைய நம்ம வெளியே போக கூடாது, இந்த இடத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான். அதே மீறி வெளியே வந்தக்கு அப்புறமேட்டும் இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு செட்டப் தான், வால்டர் தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான். அதே மாதிரி இந்த பக்கு பையன் என்ன சொல்லிட்டு இருப்பான்? உண்மையிலே உலகம் அழிஞ்சிருச்சு, உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க, இந்த டவுன்ல இருக்கவங்களும் நம்மளும் மட்டும் தான் உயிரோட இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். சோ இவங்க ரெண்டு பேருமே வால்டர் கூட கூட்டு கலவானிங்க தான், நம்ம ஹீரோ ஹீரோயினை குழப்பறதுக்காக தான் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. பட் இது எதுக்குமே இந்த படத்துல ஆன்சர் கிடையாது. ஏதோ ஒரு எண்டிங்க நம்மளா நினைச்சுக்க வேண்டியதான். நம்ம பாக்குற நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களோட எண்டிங்க இப்படிதான் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல விட்டுடுறாங்க. இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. சரி, ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. இத்தனை பாயிண்ட்ஸை வச்சுதான் இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்டா இருக்கும். அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் நடத்தப்பட்ட ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டியான்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டியான்சி. பாய்.